அது என்னம்மா தக்காளி ரசம்? எல்லா ரசத்துலயுமே தானே தக்காளி போடுவாங்க. அம்மா பூண்டு தோலோட தட்டுறதுங்களா தோல் உரிச்சிட்டு தட்டுறதுங்களா? ஏண்டா சூப்பரா இருக்கா ரசம்? நல்லா இருக்கு. ஹாய், வெல்கம் டு எங்கேயும் சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பரா டேஸ்டியா தக்காளி ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அது என்னம்மா தக்காளி ரசம்? எல்லா ரசத்துக்குமே தக்காளி போடுவாங்க தானே? எல்லா ரசத்துக்கும் தக்காளி போடுவாங்கடா. ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புளி நிறையா போட்டுட்டு தக்காளி ஒரு தக்காளி இல்லைன்னா பாதி தக்காளி போட்டு ரசம் வைப்பாங்க. அந்த ரசம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து 100க்கு 80 பேத்துக்கு வந்து சுகரு, பிபி, கொலஸ்ட்ராலு, அல்சரு எல்லாமே ப்ராப்ளம் இருக்குது. அந்த மாதிரி ஆளுகளுக்கு வந்து புளியை நம்ம குறைச்சிடணும். அதுக்காக தான் நம்ம புளியை கம்மி பண்ணிவிட்டு தக்காளியை போட்டு ரசம் வைக்க போகிறோம். பெரிய நெல்லிக்காய் அளவில் தான் புளி போட்டிருக்கிறேன். 3 தக்காளி பழம் போட்டிருக்கிறேன். இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ண ரசம் நம்ம தாராளமாக வைக்கலாம். இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த ரசம் வந்து நம்மளே வீட்டிலையே பொடி அரைச்சி தான் நம்ம ரசம் செய்கிறோம். நான் எப்பயுமே வந்து ரசப்பொடி அரைச்சி வச்சுக்கிருவேன். ஏம்மா இப்போ கரைக்கிறீங்கல்ல, அப்படியே தான் ரசம் வைப்பீங்களா இல்லை வடிகட்டி அந்த மாதிரி எதுவும் ப்ராசஸ் இருக்கா? அப்படியே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புளி தக்காளி எல்லாம் கரைச்சி அப்படியே ரசம் வைப்பாங்க. அதை வடிகட்ட மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து எப்பயுமே ரசம் வச்சா அது வடிகட்டி தான் நம்ம ரசம் வைப்போம். ஏன்னா நம்ம பசங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறது பிடிக்காது. குப்பை குப்பையாக விழுதும் ரசம் ஊற்றுனா. அவங்களுக்கு ரசம் மட்டும்தான் இருக்கணும். அதில் வந்து அந்த தக்காளி புளி இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் நம்ம வடிகட்டிட்டு வைக்கிறது தான் ரசம் நல்லாவும் இருக்கும். சூப்பு மாதிரி இருக்கும் ரசம். இப்போது ரசம் வந்து கரைச்சாச்சு. அதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம். பதினஞ்சு. இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளி உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். டேஸ்ட் பண்றா. ஏண்டா சூப்பராக இருக்கா ரசம்? நல்லா இருக்கு. இன்னும் பொடியே போடல, ரசப்பொடியே போடல. நல்லா இருக்கா? சரி, இப்போது நம்ம ரசப்பொடியை போட்டுக்கலாம். ரசப்பொடி வந்து இந்த ஒரு கிண்ணத்துக்கு வந்து 2 ஸ்பூன். ரசப்பொடி நீங்கள் அரைச்சதுங்களா? ஆமாண்டா, நம்ம வந்து ரசப்பொடி அரைச்சி தான் வச்சுக்கிறது. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து எல்லாருமே வேலைக்கு போகிற ஆளுங்களாச்சு. அதனால் வந்து சீரகம் மிளகு இதெல்லாம் நுணுக்கி ரசம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு லேட் ஆகிடும். இப்படி நம்ம சிம்பிளாக ரசப்பொடி செஞ்சிட்டோம்னா ஈஸியாக 10 நிமிஷத்தில் ரசம். இப்போ நம்ம வெளியிலே போகிறோம், கடையில் போய் சாப்பிட்டு நம்ம வீட்டில் போய் நம்ம ரசம் சாப்பாடு வச்சு சூடாக சாப்பிட்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த டைமில் வந்து நம்ம வீட்டில் வந்து சூடாக சாப்பாடு வச்சு 10 நிமிஷத்தில் சூப்பராக ரசம் நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த ரசப்பொடி எப்படி செய்யணுன்ட்டு என்னென்ன பொருள் போடணும்னு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்தடா பூண்டை தட்டுறேன். அம்மா பூண்டு தோலோட தட்டுறதுங்களா தோல் உரிச்சிட்டு தட்டுறதுங்களா? மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துடணுண்டா. மேலே இருக்கிற தோலை இப்படி எடுத்துட்டு இந்த இதோட அப்படியே நம்ம தட்டிடலாம். தோலை உரிச்சிட்டும் நம்ம தட்டி போடலாம், தோலை உரிக்காமையே நம்ம தட்டி போடலாம்.
அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எதுமா நல்லா இருக்கும்? தோலோட போடுறது நல்லா இருக்குமா, தோல் இல்லாமல் போடுறது? ரெண்டுமே நல்லா இருக்கும். நம்மளுக்கு டைம் இருக்குது ரசம் வைக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சோம்னா பூண்டை உரித்து போடலாம். இல்லையா நம்மளுக்கு அவசரமாக இருக்குது, டைம் கிடைக்கல, இந்த இடத்துல வந்து நம்ம பூண்டை உரித்து தட்டுறதா அப்படின்னு நினைக்கும் போது நம்ம பூண்டு தோலோடையே போடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஹைலைட்ரா 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போது கடுகு வெடிக்குது, நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிக்கவும் சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டை இதில் போட்டுடலாம். பூண்டு நல்லா வதங்கவும் இந்த மாதிரி வதங்கிருச்சு. இப்போ நம்ம வறுத்து விட்டுறோம். ரசத்துக்கு பெருங்காயம் போட்டுடலாம். பெருங்காயம் வந்து ரசத்துக்கு நிறையவே போடுங்க. பெருங்காயம் போட்டால் ரசமும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மல்லித்தலை நம்ம எவ்வளோ போடுறோமோ அவ்வளவுக்கு ரசம் நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டாக தான் இருக்கும். சில பேர் ரசத்துக்கு மல்லித்தலையே போட மாட்டாங்க. கடையில் போய் வாங்கிட்டு வந்து மல்லித்தலை போடணுமா அப்படின்ட்டு மல்லித்தலையே இல்லாமல் ரசம் வைப்பாங்க. ஆனால் மல்லித்தலை போட்டால் ரசம் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். கொதிச்சோன்னு ரெடி ஆயிருமாம்மா? ரசத்தை வந்து எப்பயுமே கொதிக்க விடக்கூடாது. ஓ. ரசம் வந்து மேலே வந்து நுரக்கட்டும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது. ரசம் தான் இப்படி நுரக்கட்டுதா, நுரக்கட்டவும் நம்ம ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க விடக்கூடாது. அவ்வளோதான், ரசம் ரெடி. வாசனையே சூப்பராக இருக்குமா, டெம்ப்டிங்காக இருக்குது. போய் சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம். ஓகேங்க, நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ரசத்தை வந்து இதே மாதிரி இதே அளவோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மோர் வீடியோஸ்க்கு எங்கேயும் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.